வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, எளிதில் விரைவில் செல்வந்தராக முடியும் என்பது உண்மையா அப்படின்றதான் கேள்விங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது, வாங்க பார்க்கலாம். இப்போது நிறைய மனிதர்களுக்கு, நிறைய நண்பர்களுக்கு, நிறைய உறவுகளுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நம்மளுடைய வருமானம் பத்தலை, என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வருமானம் பத்தலை, என்ன செய்யலான்னா உடனே அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், வருமானத்தை உயர்த்திக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் இறங்கணும், நம்மளுடைய திறமையை உயர்த்திக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் இறங்கணும், வருமானத்தை படிப்படியாக உயர்த்தி நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான முயற்சிகளில் தான் இறங்கணும். இதுதான் நியாயம். இவங்களுடைய இந்த கேள்வி, இவங்களை சுற்றிலும் இவங்க இந்த கேள்வியை எழுப்பும்போது, வருமானம் பத்தலை என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க நண்பர்கள்கிட்ட, உறவினர்கள்கிட்ட, தெரிஞ்சவங்ககிட்டலாம் அந்த கேள்வியை கேட்கும்போது, ஒரு சிலர் நண்பர்கள்கிட்டேருந்து வர்ற பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட ஒரு வழி இருக்குது, இந்த வழியில் வந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக பெரிய செல்வந்தர் ஆயிடலாம், பெரிய பணக்காரர் ஆயிடலாம், பெரிய அளவில் நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஈஸியாக பணக்காரர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆசை வார்த்தைகளை சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு பணம் தேவை தான், வருமானம் பத்தலை, அது உண்மைதான். ஆனால் அதற்கு அந்த நண்பர் சொல்கிற வழி சரியான வழிதானா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். அவங்க சொல்கிற வார்த்தைகள் ஆசை வார்த்தைகளாக கூட இருக்கலாம், அது உண்மையான வார்த்தைகளா ஆசை வார்த்தைகளா அப்படின்றத அந்த எதிரில் இருந்து நம்ம கேட்குறோம் இல்லைங்களா. நம்ம தானே இப்போ வருமானம் பத்தலைன்னு சொன்னோம், நம்மளே யோசித்து பார்க்கணும், அவங்க சொல்கிறது அவ்வளவும் சாத்தியம்தானா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம இவ்வளவு பல வருஷங்கள் பாடுபட்டு சம்பாதிக்க முடியாத ஒரு தொகையை, ஒரு செல்வத்தை அவங்க சொல்கிற மாதிரி சில வருஷங்களில் அல்லது சில மாதங்களில் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்களே, அது சாத்தியமா அப்படின்றத நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி யோசிக்கணுங்க. நம்ம எப்பவுமே ஆசை அதிகமாக இருக்கும்போது, அது பேராசையாக மாறும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பகுத்தறிவு செயல்படுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. அந்த பகுத்தறிவு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. பகுத்தறிவு இருக்குது, அனுபவ அறிவு இருக்குது, நமக்கு எல்லா விஷயமே தெரியும். ஆனால் இருந்தாலும் இந்த ஆசை பேராசையாக தூண்டப்படும் போது நம்மளுடைய யோசிக்கும் திறன் குறைஞ்சு போகுது அப்படின்னு தான் அறிவியல் உண்மை. அந்த யோசிக்கிற திறமை கொஞ்சம் குறையும் போது, நம்மளுடைய பேராசை ரொம்ப உச்சத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த நண்பர் சொன்னது எல்லாமே உண்மை போல் நம்மளுடைய பார்வைக்கு தெரியும். நம்மளுடைய மனதுக்கும் அந்த மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய மனது. அப்படி நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், அவர் சொன்ன வழி அப்படி சரியானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த பாதையில் நம்ம முயற்சி பண்ண ஆரம்பித்தோம். அப்படி பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கலாம். அதாவது நீங்கள் அதில் செல்வந்தர் ஆகிறதா இருந்தால், முதல்ல நீங்கள் ஒரு முதல் வரிசையில் இருக்கிற ஒரு நபர்களில் ஒருத்தராக இருந்தீங்கன்னா, நீங்கள் செல்வந்தர் ஆகிறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பீங்க. அதுக்கு என்ன 2 விதமான ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த தொழிலில் நீங்கள் புதுசாக அவங்க சொல்கிற அது ஷார்ட் டேர்மில் செல்வந்தராகக்கூடிய ஒரு தொழிலில் நீங்கள் இறங்குனீங்கன்னா, ஒரு நியாயத்துக்கு விரோதமான ஒரு தொழிலாக இருக்கலாம், முதல் பாயிண்ட்டு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை ஏமாற்றும் போது தான் நீங்கள் உங்களுக்கு உண்டான லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கலாம். அடுத்தவங்கன்னா அது யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களை சார்ந்தவங்களை அந்த தொழிலில் இணைக்கிறத தான் அடுத்தவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தவங்கன்னா யாரோ தெரியாதவங்களாக இருக்காது, அந்த தொழிலில் உங்களோட சேர்ந்து நீங்கள் பல பேரை நீங்கள் இணைக்க வேண்டியிருக்கும். அதனால நீங்கள் உங்களை சேர்ந்தவங்களை இணைக்கும் போது, அவங்க ஒரு தொகையை அதில் செலுத்தும் போது உங்களுக்கு லாபம் கொடுக்குற மாதிரி கூட இந்த நிறுவனங்கள்லாம் செயல்படுறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்தடுத்து அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை இந்த நிறுவனத்தில் இணைக்கும் போது இவங்களுக்கு உண்டான லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை நான் எந்த மாதிரி ஒரு துறையை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நான் எந்த ஒரு நிறுவனத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவான விஷயங்களை மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன். அதனால் நீங்கள் இதில் உள்ள சூட்சுமத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் ஒன்று, நீங்கள் செல்வந்தர் ஆகிறதுக்கு குறுக்கு வழியில், அதாவது இயற்கைக்கு எதிராக நீங்கள் ஒரு குறுகிய காலத்தில் செல்வந்தர் ஆகிறதுக்கு நீங்கள் ஒன்று, நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றணும், இல்லைன்னா நீங்கள் ஏமாற தயாராக இருக்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நடந்து தான் நீங்கள் அந்த இடத்துல செல்வந்தர் ஆகிறீங்களா அல்லது ஏமாளி ஆகிறீங்களா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.
இதில் வந்து சிக்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க, இதில் சிக்கி தப்பிச்சு வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த விஷயம் இன்னைக்கு தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மனிதனுடைய ஆசை என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னைக்கே இந்த பேராசையும் ஆரம்பிச்சிருச்சு. பேராசை இருக்கிறவங்க தான் அவங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஏமாத்துற நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம், ஏமாத்துற தனிநபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய திட்டமே பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை ஏமாற்றி தான் அவங்க வந்து முன்னேற்றத்தை அவங்க வந்து லாபத்தை அடைவாங்க. அந்த லாபத்தில் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கறதா சொல்லுவாங்க. இந்த மாதிரி முயற்சிகளில் இறங்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த வேலையில் உங்களுடைய நாட்டம் குறைஞ்சி போகும். நீங்கள் அந்த வேலையோ அந்த தொழிலோ நீங்கள் அதை வந்து இலக்கவும் புரிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்ல முடியும். காலப்போக்கில் பார்த்தா இந்த ஒரு குறுகிய காலத்தில் செல்வந்தராகக்கூடிய இந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் நீங்கள் செயல்படும் போது பார்த்திங்கன்னா உங்களுடைய உண்மையாகவே உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் வந்து உங்களுக்கு மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ட்ராப்புன்னு சொல்ல முடியும். இது வந்து இந்த இதில் வந்து நீங்கள் லாபம் சம்பாரித்தவங்களை கேட்டால் ஆமாம் லாபம் சம்பாரிச்சிருக்கேன் நானே பெரிய உதாரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் லாபம் சம்பாரிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை விற்று லாபம் சம்பாரிச்சிருக்காங்களா, அந்த பொருள் வந்து ஒரு நியாயமான தரமான பொருள் தானா அப்படின்றத பார்க்கணும். நியாயமான விலையில் தான் விற்கிறாங்களா, நடைமுறையில் இருக்கிற விலையில் தான் விற்கிறாங்களா, அல்லது அதனுடைய விலையை வந்து ரொம்ப ஏத்தமாக கொடுத்து அதாவது விலையை வந்து உயர்த்தி அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் கவனிக்கணும். அந்த மாதிரி கவனிக்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலரை நீங்கள் சேர்த்து அந்த நிறுவனத்தில் வந்து இணைச்சு அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கொடுக்குறாங்களா அப்படின்றதை நீங்கள் கவனிக்கணும். இது எல்லாமே வந்து அந்த தொழிலில் வர்ற ஒரு சூட்சமம் தான். அதில் உள்ள ஒரு தந்திரம்னு சொல்ல முடியும், சூட்சமம்னு சொல்ல முடியும். அதை நீங்கள் தான் வந்து அலசி ஆராய்ஞ்சு இது நியாயம்தானா, இது வந்து சாத்தியம்தானா, சமூகத்தினால ஏற்றுக்கக்கூடிய ஒரு தொழிலா, இதையே மற்றவங்க எல்லாருமே பண்ணலை ஒரு சிலர் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய டார்கெட் அந்த நிறுவனத்தை வச்சுருக்கிறவங்களுடைய டார்கெட் அல்லது அந்த நிறுவனத்தில் மெம்பரானவங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு வருமானம் பத்தலை, வருமானம் அதிகமாக வேணும் அப்படின்ற ஒரு தேடலோடு இருக்கிறவங்க தான் அவங்களுடைய டார்கெட். வருமானம் பத்தலைன்னா அதற்குண்டான வலியை திறமையை உயர்த்திக்கிட்டு உழைப்பை உயர்த்திக்கிட்டு வருமானத்தை உயர்த்திக்கணும்னு இருக்கிறவங்க வந்து இவங்களுடைய டார்கெட்டில் சிக்க மாட்டாங்க. அவங்க வந்து நியாயத்தோட இது வந்து சாத்தியமில்லாத விஷயம் அப்படிங்கிறத முதல்லையே புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த இப்போ சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களாக தான் இருக்கும். இந்த தலைப்பில் சொல்லியிருக்கிற விஷயம் நீங்கள் எளிதில் விரைவில் செல்வந்தர் ஆகலாம் என்பது வந்து உண்மையா அப்படின்ற கேள்வியை தான் நான் இங்கே தலைப்பாக கொடுத்துருக்கோம். இந்த கேள்விக்கு நான் சரியான பதிலை தான் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.